Taste the Daily. கலை சார் எப்படி பார்க்குறீங்க? சென்னையெல்லாம் வந்து மோகன் சார் சொல்கிற மாதிரி மக்கள்லாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்களா? எங்க 5% தாங்க மழை, மேக்ஸிமம் 6% தான். மிக்ஸாம் புயல் மாதிரி 20-21%லாம் கிடையாது. ஏங்க இவ்வளோ தண்ணி நிற்கிது? என்ன ஒன்று பெருசாக மழை பெய்யலையே, இவ்வளோ தண்ணி ஏன் நிற்கிது தெரியலையே. அதுதான் நீங்கள் வந்து திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை ஏன் வெளியிட மாட்டேங்கிறாங்க? ஏன் வெளியிட மாட்டேங்கிறாங்க? அது இவர்களை குறை சொல்கிறது. பல இடங்களில் இந்த ஆட்சியை குறை இன்டரிம் ரிப்போர்ட் வந்து 22லேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி இவங்க எதுவுமே செய்யலைங்க, ஃபாலோ அப் ஆக்ஷன். அதனால தான் ஃபைனல் ரிப்போர்ட்டை அப்படியே அமுக்கி வச்சுட்டாங்க, வெளியிட மாட்டேங்கிறாங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, திருப்புகழ் கமிட்டி நீங்கள் தண்ணியை இங்கேருந்து, இவர் சொன்னது கரெக்டு தான், தண்ணியை சென்னை நகரத்திலிருந்து தண்ணியை வெளியேற்றுவது என்பது, வெள்ளத்தை வெளியேற்றுவது என்பது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. ஏன்னா சமதளத்தில் இருக்கிறோம் நம்ம. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டோரேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதான் அதுக்கு பல்வேறு விஷயங்கள் வைக்கிறார். ஓகே, சிஎம்டிஏ செகண்ட் மாஸ்டர் பிளானில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த லோ லையிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் அது நீங்கள் வாங்கணும். புரியுது. சிஎம்டிஏ ஷுட் பை தோஸ் லேண்ட்ஸ். அவங்கள எவாக்குவேட் பண்ணி வேறு இடத்துல அவங்களுக்கு நிலத்தை அவங்க வாங்கிடுவாங்க. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வேறு இடத்துல அந்த ஏரியாவெல்லாம் பெரிய பெரிய ஏரிகளாக பான்ஸாக உருவாக்கணும், அங்கே தண்ணியை தேக்கி வைக்கணும். திருப்புகழ் கமிட்டி நீங்கள் வந்து செகண்ட் மாஸ்டர் பிளானில் சிஎம்டிஏல இந்த விஷயத்தையே கணக்கிலே எடுத்துக்கல. ஏன் திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை வந்து செயல்படுத்துறதுல அரசுக்கு அப்படி என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் இதெல்லாம் இது பணம் செலவாகும், இது வெக்கேட் பண்ணணும். இல்லை, இப்போ கூட 4000 கோடி செலவு பண்ணுறாங்களே, அது மட்டும் என்ன சும்மாவா செய்கிறாங்க? அதுக்கு பணம் செலவு தான் ஆகுது. 5100 கோடி. அதுக்கடுத்து 5 மண்டலங்களில் புதுசாக நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் போன புயலுக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொசஸ்தலை யார் ஒரு ப்ராஜெக்ட்டுங்க, அது ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்கிட்ட வந்து $440 பில்லியன் வாங்கின மாநகராட்சி வாங்கின ப்ராஜெக்ட். அதைத்தான் அந்த கார்த்திக் சிதம்பரம் திருப்பி திருப்பி கேட்குறாரு, என்ன பண்ணி கணக்கு கொடுங்கன்னு 4 வாட்டி கேட்டார். ஆமாம், மாநகராட்சியால் கொடுக்கவே முடியலையே. எதிர்கட்சி தலைவர் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கூட்டணி கட்சியில் இருக்க கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி திருப்புகழ் கமிட்டி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த கொசஸ்தலை யார் ப்ராஜெக்ட் இருக்குது பாருங்கள், அதை ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா மாதவரம், மணலி இந்த பகுதிகளுக்கெல்லாம் ரெட் ஹில்ஸுக்கு இந்த தண்ணி போய் சேரணுங்க. அதுதான் ப்ராஜெக்ட். கொசஸ்தலை ஆற்றில் வரக்கூடிய ஓவர்வெல்மிங் அந்த தண்ணி அதை ரெட் ஹில்ஸ் கொண்டு போகணும், கெனால்ஸ் மூலமாக. புரியுது. அந்த லிங்க் கெனால்ஸே நீங்கள் பண்ணலை. நீ எங்கே போட்டீங்க பணத்தை? கொசஸ்தலை ஆறில் போட்டிங்களா, நீங்களும் உங்கள் வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டீங்களா? இல்லை, இங்கே தான் சந்தேகம் வருது. திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை அவங்க செயல்படுத்தலை அப்படிங்கும் போது இந்த வெள்ளத்திலேருந்து மக்களை காக்கிறதுல ஆளும் அரசுக்கு ஒரு அக்கறையே இல்லை அப்படின்னு கூட இல்லைங்க. மணலியில் இருக்கக்கூடிய மிக்ஸாம் புயல்லையே பல்வேறு பெரிய பெரிய ஆலைகள், ரிஃபைனரிஸ், சென்ட்ரல் ஐஓசி எல்லாத்துலேயும் தண்ணி போய் நாசமாச்சு. அதனால் அதை வெளியேற்றுவதுக்கு பல நாள் ஆச்சு. புரியுது. அதனால தான் இந்த ப்ராஜெக்டை சொல்கிறாங்க. ஆனால் இப்போயும் தண்ணி அங்கே தானே போகுது. உங்களால் அதை வடிகால சீரமைக்க முடியலையே, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணவே இல்லையே. பள்ளிக்கரணை மார்ச்சுங்க, என்ன அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன விஷயம் சொன்னேன், கோவளம் ப்ராஜெக்ட் பேர். கோவளத்தில் வரக்கூடிய நீரை, மிகை நீரை, அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த இதில் பக்கிங்ஹாம் கெனாலில் அதை நீங்கள் அங்கே அணை கட்டி பெரிய பெரிய பம்ப்ஸ் போட்டு, அதோட பெரிய பம்ப்ஸோட சின்ன சின்ன பம்ப்ஸையும் போட்டு, நூற்றுக்கணக்கான பம்ப்ஸை போட்டு அந்த தண்ணியை நீங்கள் பள்ளிக்கரணை மார்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகணும். மார்ச் லேண்ட் சதுப்பு நிலம் வந்து எவ்வளவு தண்ணியை வேணாலும் கிரகிச்சுக்கிறோம். புரியுது. அதுதான் இயற்கையாக இருந்த சிஸ்டம் சென்னையில். புரியுது சார். இப்போது 380 இடங்களில் தண்ணி தேங்கி இருக்குது சென்னையில். ஆனால் முதலமைச்சர்லேருந்து அமைச்சர் வரை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கேயுமே பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மக்களை திசை திருப்ப முயல்றாங்களா? எப்படிங்க மக்கள் நம்புவாங்க? டாக்டர் சரவணன் சொன்னார்ல, அப்போ நாங்கள் டிவியில் பார்க்குறதெல்லாம் பொய்யா?
இல்லையா? இப்போ மோகன் சார் கூட ரொம்ப அடிச்சு சொல்றாரு, எங்கேயுமே பாதிப்பு இல்லை அப்படிங்கிறாரு. அவர் சரி, அவர் சொல்கிறாரு, அவருக்கு அவருடைய உறுதியான நிலைப்பாடு, அவர் சொல்லட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் ஏற்றுக்குருவாங்களா அதை? அதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னா என்ன சொன்னார் நம்ம துணை முதல்வர்? வெள்ளமே மழை வெள்ளை நீர் வடிந்தது தான் வெள்ளை அறிக்கை அப்படின்னாரு. இப்போ மீண்டும் மழை நீர் வந்துருச்சு இல்லை, அதுதான் வெள்ளை அறிக்கையா? நம்ம கேட்குறோம், திரும்ப மழை நீர் வங்கி தேஞ்சிருச்சு இல்லை எல்லா இடத்துலையும், இதுதான் வெள்ளை அறிக்கையா? எங்க அந்த நீங்கள் அந்த கார்களை கொண்டு போய் பிரிட்ஜ் மேலே எடுத்துறாங்க மக்கள். இல்லை, இங்கே தான் ஒரு சந்தேகம். மக்கள் வந்து இப்போ கடந்த முறை ஒரு மழை வந்துச்சு, அப்பயும் போய் வேளச்சேரி பிரிட்ஜில் காரை நிறுத்துறாங்க. இப்போ சிறு மலைக்கே போய் காரை மேலே நிறுத்துறாங்க அப்படின்னா அரசோட நடவடிக்கை இல்லை, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஏராளமான கால்வாய்கள் சென்னையில் குறுக்க போகுது. கொசஸ்தலையாறு, பக்கிங்காம், இது பக்கிங்காம் கெனாலில், இது அடையாறு, இந்த ரிவர்ஸ் 3 ரிவர்ஸும் கூவம், இது வந்து இப்படி கடலை நோக்கி போகுது. இந்த இது மட்டும் என்ன பண்ணுதுன்னா, இந்த ரிவர் மட்டும், பக்கிங்காம் கெனால் மட்டும் அது குறுக்க போகுது. புரியுது. அதுதான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு கால்வாய். நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ அம்மா எதிர்த்தாங்க, நீங்கள் வந்து அங்கே வந்து இந்த பறக்கும் ரயில் திட்டத்தை அந்த தூண்களை போடக்கூடாதுன்னாங்க. இன்றைக்கி அங்கே போட்டிங்க, என்னாச்சு? தண்ணி தேங்குது. நீங்கள் தூர் வாரலைங்க அந்த ரிவரை. பக்கிங்காம் கேனால மட்டும்தான் அதிமுக ஆட்சியில் தூர் வார முடியலை. ஏன்னா மற்ற 3 ஆறுகளையும் தூர் வாரின பிறகு ஆட்சி முடிஞ்சு போச்சு. நீங்கள் பக்கிங்காம் கேனால என்ன பண்ணீங்க? ஆனால் அதிமுக ஆட்சியில் தூர் வாரும் பணி சிறப்பாக இருந்துச்சு, சிறப்பாக நடத்தப்பட்டது. 3 ஆறுகளும் கரைகள்லாம் உயர்த்தப்பட்டது, ஆழப்படுத்தப்பட்டது. 2015 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இந்த கொசஸ்தலையாரை டேம் பண்ணுற வேலை சிறப்பாக நடந்துச்சுன்னு திருப்புகழ் கமிட்டியே சொல்லுது. அதுக்கு பின்னாடி தான் அதில் நீங்கள் பிரச்சனைகள் உண்டாகிட்டீங்க, கனெக்டிவிட்டி கொடுக்காம விட்டுட்டீங்கன்னு சொல்கிறேன். இப்போ அதி சார் சொன்னார், திமுக ஆட்சியில் 3000 இடங்கள் தண்ணி தேங்கினதை நாங்கள் 170 குறைச்சோம் அப்படின்னாங்க. இப்போ 380 இடங்களில் தண்ணி நிற்கிது அப்படின்னா, மோகன் சார் சொல்கிறார் மெட்ரோ பணியினால தான் இவ்வளோ இடத்துல தண்ணி நிற்கிது அப்படிங்கிறாரு. உண்மையிலே மெட்ரோ பணியால் தான் இவ்வளோ இடத்துல தண்ணி நிற்கிதா? மெட்ரோ பணி எப்படி தண்ணியை இது பண்ணும்? மெட்ரோ பணிகள் வந்து ஆறுகளுக்கு குறுக்கையாக போகுது, போச்சு. எங்கே போச்சு? அடையாறில் போச்சு. எங்கே போச்சு? ஆற்றுக்கு கீழே எவ்வளோ பள்ளம்? 50 மீட்டர் கீழே போச்சு. பார்த்தீங்கல்ல, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அது எப்படிங்க மழை நீரை எப்படிங்க தடுக்கும்? அது அடையார் ரிவர்னுடைய போக்கு அது எப்படி தடுக்க போகுது? அது மாதிரி தானே பண்ணுறாங்க அவங்க எங்கேயுமே வந்து குறுக்க வர்றது இல்லையே. புரியுது. இப்போ மாம்பழம் கால்வாய் இருக்குங்க, இந்த மாதிரி சில கால்வாய்கள் ஒட்டேரி நல்லா, இதெல்லாம் நீங்கள் தூர் வாரணுங்க. நீங்கள் தூரே வார மாட்டேங்கிறீங்க. எடப்பாடி அவருடைய ஆட்சியில் 14,000 டேங்க்ஸு ஏரிகள், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு உட்பட்ட 14,000 தமிழ்நாடு முழுக்க பெரிய பெரிய ஏரிகள் தூர்வாரப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும். இல்லை, எனக்கு புரியுது சார். மிக்சம் புயலில் வெள்ளம் வந்ததில் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, தென் மாவட்ட மக்கள் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு தண்ணி தேங்கிருச்சுங்கிறாங்க. ஒரு லாபம் இது எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் அதை தூர் வாரினதுனால அங்கே தேங்கிச்சுங்கிறாங்க. தண்ணி தேங்கியிருக்கு. இப்போ அதுதான் ப்ளஸ்ஸு. இப்போது கடந்த ஆண்டு பருவமழையிலும் சென்னை பாதிக்கப்பட்டுச்சு, அதுக்கு முந்தின வருடமும் பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க அதிமுக அரசில் தூர்வாரும் பணி சிறப்பாக நடந்துச்சு, அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் திமுக அரசு தூர்வாரவும் மாட்டேங்கிறாங்க, பாதாள சாக்கடையில் இருக்க அடைப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, வடிகால் வாய் பணியும் முடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு ஒதுக்குற நிதியெல்லாம் எங்கே போகுது? அப்போது அதான் நமக்கும் தெரியல. அதுதான் கார்த்திக் சிதம்பரம் கூட்டணி கட்சி தலைவரை கேட்டுகிட்டே இருக்கிறார், பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நம்ம கேட்டால் சொல்லுவாங்களா? புரியுது. 450 கோடி ரூபாயில் 1200 கிலோமீட்டரில் சென்னையில் அதிமுக ஆட்சியில் 9 சென்டிமீட்டர் டயாவில் என்ன மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டது. ஓகே. சபர்பன் ஏரியாவுக்கு போகும்போது அந்த ஃபண்ட்ஸ் வராதனால நின்றுச்சு, அவ்வளோதான். சபர்பன் ஏரியாவுக்கு போயிருக்கணும், அடுத்து இவங்க அங்கே தான் போயிருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, ஏற்கனவே போட்ட இதை நோண்டி
புதுசாக போட்டாங்க 5100 கோடி செலவு பண்ணுறாங்க. ஓகே, புரியுது சார். பணம் செலவு பண்ணணும், அதுக்காக என்ன செய்கிறாங்க, 450 கோடியில் முடித்த ஒரு பணியை இடித்து தள்ளிவிட்டு நான் புதுசாக போடுறேன் பேர் வழின்னு 5100 கோடிங்கிறாங்க. எல்லாம் வந்து பணிகள் நடந்தால் தானே பேசலாம், பணிகளை திட்டமிட்டால் தானே காசு கிடைக்கும். புரியுதுங்க. பணி செய்யலைன்னா புரியுது சார். பணி எங்கே, காசு எங்கே வரும்? எல்லா பேங்க்லேயும் வாங்குறீங்கல்ல, எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? பேசலாம். 4 லட்சம் கோடி வாங்கிட்டீங்க, என்ன பண்ணீங்க நீங்கள்? பேசலாம், தொடர்ந்து பேசலாம். கலைசா, உங்களோட இறுதி கருத்து. இல்லை, திருப்புகழ் கமிட்டியை சொன்ன முக்கியமான விஷயத்தை ரொம்ப முன்கூட்டியே மிக சுருக்கமாக புரிந்து கொண்டு அதை அமுல்படுத்தியவர் அம்மையார் ஜெயலலிதா. அவங்க தான் அந்த மழைநீர் வடிகை, ரெயின் ஹார்வெஸ்டிங், அதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கம்பல்சரியாக அதை பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கு அதை பண்ணது மிக சிறப்பான திட்டம். அதை தொடர்ந்தார் எடப்பாடி அவர்கள். இவங்க வந்து அதை தொடரவே இல்லை. ஏன் திமுகவுக்கு அந்த ஒரு தொலைநோக்கு திட்டமே இருக்க மாட்டேங்குது? அவங்களுக்கு எதில் பணம் வருமோ அதை மட்டும்தான் செய்வாங்க. பணம் ஏதாவது வரணும், ஓட் பேங்க்காக ஏதாவது செய்யணும், செஞ்சால் ஓட்டு வருமா, அதுதான் செய்வாங்க. புரியுது. மற்ற விஷயங்கள் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு அக்கறை இல்லை. ஓகே, அதனால் நீங்கள் இந்த விஷயங்களில் அவங்க எவ்வளவு தொலைநோக்கோடு செஞ்சாங்க பாருங்கள். உலகம் பூரா பாராட்டினாங்க. கண்டிப்பாக ரெயின் ஹார்வெஸ்டிங்கை உலகம் பூரா பாராட்டு. அது மாதிரி பல்வேறு திட்டங்களை தொடர்ச்சியை கூட இவங்க செய்யலைங்க. ஓகே, செஞ்சுருந்தா 6 அடியில் தண்ணி வந்துச்சு. ரெயின் ஹார்வெஸ்டிங் இந்த எங்கள் வீட்டிலலாம் கிணத்துல 6 அடியில் தண்ணி வந்துச்சு. புரியுது. அதெல்லாம் செய்யலையே, விட்டுட்டாங்களே, தொடரலையே. நன்றி. அதனால் இவங்களுக்கு அக்கறை இல்லை. என்ன, இவங்களுக்கு வந்து அக்கறை தான் முக்கியம். நன்றி சார். இனிமேல் இவங்க வந்து 2026 பாஜக ஆட்சியில் பங்கு பெறுவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்கு. பார்ப்போம் 2026 என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Taste the Daily.